Hi friends, welcome to Evergreen channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Yamaha i455 ஓட கீ பட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே plug பாயிண்ட்க்கு போயிடலாம். ஓகே, இங்க இந்த மாதிரி இருக்கும் फ्रेंड्स. இங்க டவுன் ஏரோ போட்டுருக்கோம். இது புல்லுன்னு எழுதி இருக்கும் फ्रेंड्स. நம்ம இத வெச்சி இங்க மேலே புல் பண்ணிங்கன்னா இதுவும் தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டை அதில் சொருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங் பட்டன். இது ஒரு வாட்டி அமுத்திட்டு எடுத்திங்கன்னா நம்ம Yamaha i55 வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓல் கீபோர்டு. அப்புறம் இங்கே நம்பர் பேட்டர்ன்ஸ் மாதிரி தந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டியூன் பேரும் எழுதி அதுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே போட்டோன்னா அந்த டியூன் வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பீட்ஸோட நம்பர் தந்திருக்காங்க 221. இப்போது நம்ம இங்கே போட்டோன்னா 221. ஓகே, இப்போ நம்ம இங்கே வாசித்தோன்னா அந்த பீட்ஸ் வரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே டியூன் மாற்றுறதுக்கும் ப்ளஸ் மைனஸ் ஆன சிம்பிள்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளஸ் அமுக்கணுன்னா வேறு டியூன் வரும். இப்போது நம்ம அகெயின் ப்ளஸ் அமுக்கணுன்னா வேறு டியூன் வரும். இப்போ நம்ம அகெயின் ப்ளஸ் அமுக்கணுன்னா வேறு டியூன் வரும். இப்போது மைனஸ் அமுக்கணுன்னா போன வாட்டி வந்த டியூனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாசிக்க போது இதை போட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாசிக்கணும். இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்படி சுற்றினோன்னா வேறு டியூன் வரும். இங்கே பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டியூனில் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது அந்த மாதிரி தான் வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது திருப்பியும் நம்ம சுற்றினோன்னா வேறு டியூன் வரும். இப்போ நம்ம திருப்பியும் சுற்றினோன்னா வேறு டியூன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பியானத்துக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பியானோ எப்படி வாசிக்கிறீங்களோ அதே சவுண்டிங் வரும். அப்புறம் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே க்ரியேட் பண்ண ஒரு பீட் வரும். இப்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா திருப்பியும் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வச்சு நீங்கள் அப்புறம் இதில் இந்த மாதிரியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்குது. இது வச்சு நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ ஸ்டாப் பண்ணோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வால்யூஸ் டிக்ரீஸ் பண்ணதுக்கும் ஐ பண்ணதுக்கும் இந்த ஒரு பட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது இப்படி பண்ணால் டிக்ரீஸ், இது இப்படி பண்ணால் ஃபுல் சவுண்ட். அப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அமுக்குனிங்களா ஒரு சவுண்ட் வரும். அதை வச்சு நம்ம வாசிக்கலாம். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் பிகினிங்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதையே கொஞ்சம் ஃபாஸ்டராக வேணும்னா இங்கே ப்ளஸ்
அப்புறம் சப்ராக்ஷன் 2 சிம்பிள் இருக்குல்ல, ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக வருது. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் அமுக்குறோமோ அவ்வளோ ஸ்பீடில் அது ஃபாஸ்ட்டாக வரும். அப்புறம் நம்ம இப்போது ஸ்லோவாக வேணும்னா இதை அமுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டியூனுக்கு வாசிக்கிறோ அந்த டியூனோட மியூசிக் இதில் வரும். எக்ஸாம்பிள், இப்போது இதை வாசிச்சுக்கார ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டியூன் பண்ணியாச்சா? இப்போ ஒரு மியூசிக் வரும். இந்த மாதிரி நம்ம வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.